வணக்கம் டிபிகே டாக்ஸ். கார்த்திகை தீபம் சீரியலில் ராஜராஜன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரை பற்றின சில தெரியாத தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ராஜராஜன் கதாபாத்திரத்தில் கார்த்திகை தீபம் சீரியலில் நடிக்கிறவரை நீங்கள் ஆல்ரெடி பல சீரியல்களில் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கடந்த 30 ஆண்டுகளாக இவர் நடிப்புத்துறையில் நடிச்சிட்ருக்காரு. அதுவும் குணச்சித்திர கதாபாத்திரமாகட்டும், காமெடி கதாபாத்திரமாகட்டும், வில்லன் கதாபாத்திரமாகட்டும், இப்படி எல்லா கதாபாத்திரங்களையுமே ரொம்பவும் பொருந்தக்கூடிய அளவில் 30 ஆண்டுகளாக நடிச்சிட்டு வர்றாரு. அவர் பெயர் தான் மகாலிங்கம் ராமச்சந்திரன். ராஜராஜன் அவரோட உண்மையான பெயர் மகாலிங்கம் ராமச்சந்திரன் அவர்கள். இவர் ரொம்பவும் பிரபலமான சீரியல்னால் மர்மதேசம் சீரியல் தான். இந்த சீரியலில் கான்ஸ்டபிள் மாணிக்கம்ன்ற கதாபாத்திரத்தில் இவர் நடிச்சிருப்பார். 1996ஆம் ஆண்டு வெளியான இந்த சீரியலில் இவர் ரொம்பவும் புகழ் பெற்றிருப்பார். இவரை இந்த மீடியா துறைக்கு பிரபலமாக்கினது, அறிமுகமாக்கினது அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா அது கே பாலச்சந்தர் அவர்கள் தான். அவர் தான் இவரை அடையாளப்படுத்தினார். கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 50-60 மேற்பட்ட சீரியல்களில் இவர் இப்போ வரைக்குமே கரண்ட்டில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு வர்றாரு. அந்த சமயங்களெல்லாம் மர்மதேசம், சாந்தி நிலையம் இதெல்லாம் ரியல் லைவ் டப்பிங்கில் மைக் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு பல சீரியல்களில் இவர் நடிச்சிருக்காரு. குறிப்பாக கையளவு மனசு, சாந்தி நிலையம்னு கே பாலச்சந்தர் அவரோட எல்லா சீரியல்களுமே லைவ் டப்பிங்லேயே சூப்பராக நடிச்சிருப்பார் மகாலிங்கம் அவர்கள். கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட சீரியல்களில் இவர் நடிச்சிருந்தாலும் அன்னி, தமிழும் சரஸ்வதியும், திருமுதும் செல்வம், கோலங்கள், உறவுகள், இப்படி பல சீரியல்களில் இவர் நல்ல அறியப்படுற ஒரு ரோலில் நடிச்சிருப்பார். இப்போது கரண்ட்டாக ராஜராஜன்ற கதாபாத்திரத்தில் கார்த்திகை தீபம் சீரியல்லையுமே ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு வர்றாரு. இவரோட நடிப்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ்னு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.